சஹனாவவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தைத்திரிய உபனிஷத் 52வது வகுப்பு, பிரம்மானந்தவல்லி, 7வது அணுவாக்கம். அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானம் ஸ்வயமக்ருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்யத இதி யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சஹ ரசம் ஹேவாயம் லப்த்வா நந்தி பவதி கோ ஹேவாண்யாத் கப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஏஷ ஹேவானந்தயாதி. அசத்வா இதமக்ர ஆசீத் ததோ வை சதஜாயத ததாத்மானம் ஸ்வயமக்ருத தஸ்மாத் தத் சுக்ருதமுச்யத இதி யத்வை தத் சுக்ருதம் ரசோ வை சஹ ரசம் ஹேவாயம் லப்த்வா நந்தி பவதி கோ ஹேவாண்யாத் கப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஏஷ ஹேவானந்தயாதி. இந்த அணுவாக்கத்தில் அசத்வா என தொடங்கி தஸ்மா சுக்ருத முச்சியத இதி அதுவரையில் 4வது காரணம் எதற்கு? பிரம்மத்தினுடைய அஸ்தித்வத்தை நிரூபிப்பதற்கு. இந்த சுக்ருதம் என்ற வார்த்தை சாஸ்திரத்தில் பிரம்மத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. பிரம்மத்திற்கு பல பெயர்கள் சாஸ்திரத்தை சொல்லப்படுகின்றது. அதில் சுக்ருதம் என்ற பெயரும் பிரசித்தம். சுக்ருத்து அப்படி சொன்னால் பிரம்மத்திற்கு ஒரு பெயர். சுக்ருதம் என்றால் அது பிரசித்தி. அது அநேக இடங்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு பெயர். ஆக பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தினால் இங்கே சுக்ருத் என்ற வார்த்தையானது பிரம்மத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு பொருள் இல்லவே இல்லை என்றால் அது யாருமே பேச மாட்டாங்க, பிரசித்தமாக யாரும் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஆக சாஸ்திரத்தில் சுக்ருதம் என்ற பெயர் இருக்கின்ற காரணத்தினால், அந்த பிரசித்தம் இருக்கின்ற காரணத்தினால், எங்கும் எடுத்து வழங்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் அந்த பிரம்ம அஸ்தி சுக்ருதம் என்று சொல்லப்படுகின்றது. பிரம்மத்தினுடைய இருப்பை சொல்வதற்கு வரும்பொழுது சுக்ருதம் என்ற வார்த்தையானது பிரம்மத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஏனென்றால் இது பிரசித்தியாக இருப்பதனாலே. இந்த காரணத்தை சாஸ்திரமானது நமக்கு பிரம்மத்தினுடைய அஸ்தித்வத்தை விளக்குவதற்காக சொல்லுகின்றது. மந்திரார்த்தத்தை பார்ப்போம். அசத்வா இதமக்ர ஆசீத். இதம் என்றால் நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த மொத்த உலகம், பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சமானது அக்ரே சிருஷ்டேகே பூர்வம், சிருஷ்டிக்கு முன், இப்பொழுது நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய இந்த ஸ்தூல உலகமானது சிருஷ்டிக்கு முன் அசத் ஆசீத், அசத்தாக இருந்தது. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பு முதலில் அசத்தாக இருந்தது. இதுதான் இந்த வாக்கியத்தின் அர்த்தம். அசத் என்றால் அவ்யாக்கிருதம், அன்மேனிஃபெஸ்ட், வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கின்ற நிலை, அன்மேனிஃபெஸ்ட் சொன்ன. அவ்யாக்கிருதம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வரவில்லை, தோன்றாத நிலை.
ஆக இங்கே அசத் என்றால் சூன்யம் என்று பொருள் இல்லை. அப்படி ஒரு வார்த்தை நம்ம அசத் என்றால் இல்லாதது அப்படி சொல்கிறோம். இந்த இடத்துல சூன்யம் அப்படி சொல்லி அர்த்தம் இல்லை. ஆனால் அசத்துக்கு சூன்யம் என்ற ஒரு பொருள் சொல்கிறாங்க, என்றுமே இல்லாதது என்று ஒரு பொருள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கு அந்த அர்த்தம் இல்லை. அது புரிஞ்சுக்கணும். இங்கே வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கின்ற நிலை அசத் என்றால். பிரம்ம ப்ளஸ் மாயா அல்லது பிரகிருதி. பிரம்ம எல்லாவற்றிலும் எப்பொழுதும் இருக்கின்றது. அது ப்ளஸ் எதோடு சேர்க்கிறோமோ அதை பொறுத்து அதற்கு பெயரை நாம் கொடுக்கின்றோம். ஆக எப்பொழுதும் இருக்கின்ற பிரம்மத்திடம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்த பிரபஞ்சம் இருந்தது. வெளித்தோற்றத்துக்கு வராத முன்னே எங்கே இருந்தது? இப்போ வெளித்தோற்றத்து வந்திருக்கு. இது வருவதற்கு முன்பு எங்கே இருந்தது? அதுதான் சொல்கிறேன். அப்படி இருந்த நிலை சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் அசத்து. அசத் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை. இப்போது நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம் அல்லது ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்துறதுக்கு முன்னே என்ன இருந்தது? நமக்குள்ளே இருந்தது. அது போல் அன்மேனிஃபெஸ்ட் இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய உலகம் வந்திருக்கு. இது தோன்றுவதற்கு முன் என்ன இருந்ததோ அதுக்கு தான் அசத்து அல்லது பிரம்ம. அதை தான் சுக்ருதம் சொல்லி சொல்கிறாங்க. ஆக வேறொரு உபனிஷத்தில் அசத்தில் சூன்யத்திலிருந்து எப்படி ஒரு பொருள் வரும் என்று சாந்தோக்கிய உபனிஷத்தில் கேள்வி கேட்டு நிராகரணம் பார்த்துருக்கின்றோம். ஆக இங்கு அசதக சஜ்ஜாயத்து. அசத் என்ற சொல் இடத்திற்கு தகுந்தாற் போல அர்த்தத்தை கொடுக்கும். அர்த்தம் பண்ணணும். அந்த எந்த கான்டெக்ஸ்டில் வந்திருக்கு, அங்கே என்ன வார்த்தை பேசப்பட்டிருக்கு, அப்போ இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று பார்த்து அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் முறைப்படுத்தணும், பொருள்படுத்தணும். இப்போ ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டேக் யுவர் சீட்டுன்னுவாங்க போனவொன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சீட்டை எடுத்துக்கணும் அர்த்தமா என்ன? உட்காருங்கன்னு அர்த்தம். உங்கள் சீட்டில் உட்காருங்கன்னு அர்த்தம். அதுபோல தான் அந்த அர்த்தத்தை எங்கே எப்படி அர்த்தம் பண்ணணும். இங்கே அசத் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை. இப்போ நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடிய அனுபவத்திற்குள்ள பிரபஞ்சம் தோன்றாத நிலை, அவ்யாக்கிருதம். ஆக அசதக சஜ்ஜாயத்து. அசத் என்ற சொல் இடத்திற்கு தகுந்தாற் போல பொருள்படுத்தணும், பொருள் எடுக்கணும். இங்கே அசத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டாலும் ஏன் பயன்படுத்தப்பட்டது? அடுத்து ஒரு கருத்து, ரொம்ப அழகான கருத்து. நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கின்ற காரணத்தினால் அசத் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. ரொம்ப அழகான கருத்து. நம் கண்களுக்கு தெரியாது இருக்கின்ற காரணத்தினால் அசத் என்று இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. இல்லை என்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கடைக்கு போகிறோம், நாம் ஒரு பொருளை கேட்குறோம். அந்த கடைக்காரர் சொல்கிறார் நாம் கேட்ட அந்த பொருள் அங்கே இல்லைன்னு சொல்கிறார். நாம் கேட்ட கடையில் அந்த பொருள் இல்லையே தவிர எங்கேயுமே அந்த பொருள் இல்லைன்னு அர்த்தம் வருமா? இல்லைன்ற வார்த்தை என்ன பண்ணுவோம்? அந்த கடையில் இல்லை நம்ம சொல்லுவோம், அங்கே போய் கேட்டுங்கல்ல, ஏப்பா அந்த ஒரு கடை மட்டும்தான், நான் இன்னொரு இடத்துல போய் கேளுப்போம். ஆனால் சில கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நல்லவங்க, அந்த இடத்துல கிடைக்குன்னு சொல்லியே கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு இதுவாக வச்சுருப்பாங்க. அங்கே கிடைக்குன்னு சொல்லி கைட் பண்ண மாட்டாங்க. அது இருக்குது. ஆக அந்த இடத்துல இல்லையே தவிர எல்லா இடத்துல இல்லைன்னு சொல்லி வேறு இடத்துல இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆக அசத் என்பதை இடத்திற்கு தகுந்தாற் போல பொருள்படுத்தணும். ஆக இங்கு அசத் ஆசீத் என்றால் நாம ரூபமானது வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தது என்று பொருள். இந்த நேம் அண்ட் ஃபார்ம் சொல்கிறோம் பாருங்க. இந்த வெளிப்பட்ட இந்த பிரபஞ்சம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் இருந்தது. வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபம் வியாக்கிருத நாம ரூப விபரீதம் ரூபம். வியாக்கிருத நாம ரூபம் அவ்வியாக்கிருதம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வரல. வியாக்கிருதம் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வந்த இந்த நாம ரூபம் விபரீதமாக வந்து. விபரீதம்னா என்ன? ஒடுங்கிய நிலையில் வெளித்தோற்றத்துக்கு வரல, இப்படி வெளித்தோற்றத்துக்கு விவிதம் தோன்றி கொண்டிருப்பது. அந்த நாம ரூபம் எதையாவது சார்ந்து தான் இருக்கணும். எந்த நாம ரூபமும் எதையாவது சார்ந்து தான் இருக்கணும். உதாரணம், களிமண்ணில் செய்யப்பட்ட பானை என்ற நாம ரூபம் எதை சார்ந்தது? களிமண்ணை சார்ந்தது. நகை என்ற நாம ரூபம் எதை சார்ந்தது? தங்கத்தை சார்ந்தது. நகையில் இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்துகிட்டு அங்கே நகை இருக்குமா? பானையில் இருக்கக்கூடிய களிமண் எடுத்துகிட்டு அங்கே பானை இருக்குமா? ஆக நாம ரூபம் எப்பொழுதுமே ஒன்றை சார்ந்து தான் இருக்க வேண்டும். ஆக நாம ரூபம் என்பது ஒரு வார்த்தை, அது ஒரு வஸ்துவை சார்ந்து தான் இருக்க முடியும். ஆகவே நாம ரூபம் வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருக்கின்ற நிலையில் அது பிரம்மத்தை தான் சார்ந்திருக்க முடியும். ஆகவே இங்கு அசத் என்பது கடைசி இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நாம ரூபத்தை வெளிப்படுத்தாத பிரம்மன் என்று அர்த்தம். இன்னொரு வகையில் பார்த்தா அசத் என்பது நாம ரூபத்தை வெளிப்படுத்தாத பிரம்மன் என்று அர்த்தம். இப்படி அழகாக அப்படி படிப்படியாக புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தைக்கூட அர்த்தம். ஆக இங்கு பிரம்மம் இல்லை என்று பொருள் இல்லை.
ஆகவே இங்கு உபனிஷத் பிரம்மத்திற்கே அசத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி விட்டது. இதம் என்றால் இந்த ஜெகத்தானது தோன்றுவதற்கு முன் நாம ரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்ம ரூபமாக இருந்தது என்பது இதனுடைய சாரம். தோன்றிய இந்த ஜெகத் நாம ரூபமாக வருவதற்கு முன்பாக இது தோன்றாத நிலையில், விதை நிலையில், அவ்வியாக்கிருதம் வெளிப்படாத நிலையில், அன்மேனிஃபெஸ்டாக இருந்தது சொல்லி அர்த்தம். அதுதான் சாரம். ஆகவே அசத் ஆசீத் என்றால் நாம ரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்மம் இருந்தது. ஒன்றுமே இல்லைன்றதுலாம் இல்லை, சூன்யம்ன்றதுலாம் இல்லை. பின் என்ன ஆனது? தத்தோவை சத அஜாயத. தத்தக அப்படிப்பட்ட பிரம்மத்திடமிருந்து, அதிலிருந்து, அசத்திலிருந்து, நாம ரூபத்தை விதையாக கொண்ட பிரம்மத்திடமிருந்து சத்து வெளித்தோற்றத்துக்கு வந்த நாம ரூபமான ஜெகத்தானது அஜாயத்தை தோன்றியது. இந்த மந்திர புஸ்தகம் கையில் இருந்ததுன்னா இந்த வார்த்தைகளை பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம், அஜாயத்தை தோன்றியது. இங்கே சத் என்றால் ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார், பிரதிபத்த நாம ரூப விசேஷம். பிரதிபத்தம் சொல்லி சொன்னால் டிவிஷன் உடையது, வேற்றுமை உடையது, வேறுபாடு உடையது. இந்த வேறுபாட்டை உடைய நாம ரூபத்துடன் கூடிய ஜெகத்தானது அசத்திடமிருந்து தோன்றியது. அசத் என்றால் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலையில் உள்ள அந்த பிரம்மத்திடமிருந்து இந்த உலகமானது தோன்றியது. வெளிப்பட்ட அத்தனை நகைகளும் எங்கே இருந்தது? நாம் கொண்டு போய் கொடுத்த, உருக்கி கொடுத்த எவ்வளோ வெயிட்டோ அந்த தங்கத்திலிருந்து அத்தனை நாம ரூபங்களோடு கூடிய நகைகள் வந்தது. குவியலாக வைக்கப்பட்ட வெறும் மொத்த களிமண்ணிலிருந்து தான் விதவிதமான அளவுடைய பானைகள் அத்தனை வந்தது. அதுபோல ஆக இந்த வார்த்தையை படித்து அசத்திலிருந்து தான் சத்து வந்தது என்று பௌத்த மதவாதிகள் அப்படி சொல்லி இல்லாமையிலிருந்து சூன்யம்தான் எல்லாம் சொல்லிட்டுறாங்க. ஆமாம், சூன்யத்திலிருந்து தானே வர முடியுமே, இல்லாததுலேருந்து இருப்பது வர முடியாது. அது பெரிய ஒரு விசாரம்லாம் இருக்குது. இந்த இடத்துல இந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவோம். ஆக அசத் என்ற பதத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த இடத்தில் மட்டும் இந்த வார்த்தை இப்படி எடுத்துக்கொண்டு அதற்கு இப்படி சூன்யம் என்று பொருள் சொல்லக்கூடாது, பொருள்படுத்தக்கூடாது. ஒரு விவக்ஷா, ஒரு முறை இருக்குது. உபனிஷத் என்ன சொல்ல விரும்புகின்றது என்றால் அது என்ன கருத்தை சொல்ல வருகின்றது என்பதை முன்னும் பின்னும் பார்த்து இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தமாக இருக்க முடியும் என்று பொருள்படுத்த வேண்டும். அதுதான் பாஷ்யக்காரர்களுடைய விசேஷம். என்ன தெரியுங்களா? விசேஷமாக சம்பிரதாயத்தில் குருமார்கள் இடத்துல இருக்க விசேஷமும் முறையாக படித்த காரணத்தினால், குருவிடத்தை கேட்டு தெரிந்து கொண்ட காரணத்தினால் இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இந்த வார்த்தை இப்படி பொருள்படுத்தினா தான் இந்த இடத்துல இந்த அர்த்தமானது முழுமை பெறும், இதுதான் சரியாக வரும். ஆக இங்கே உபனிஷத் ஏற்கனவே சொன்ன கருத்தை தான் சொல்லுகின்றது. இனி அடுத்த பகுதியில் சுக்ருதம் என்ற பெயர் பிரம்மத்திற்கு ஏன் வந்தது என்று அதற்கான காரணமும் வருகின்றது. தத்து ஆத்மானம் ஸ்வயம் அக்ருத. எப்படி பிரம்மன் இந்த உலகத்தை படைத்ததென்றால், எப்படி பெற்றோரிடமிருந்து புத்திரன் வருகின்றானோ அப்படி படைக்கவில்லை. இந்த புத்திரன் சொல்லி சொன்னால் சில பேர் தமிழில் சொல்லுவாங்க, புத்தென்ற நரகத்தில் நம்ம வீழாமல் காக்கிறதுனால புத்திரனா. அது உலகத்திலே காப்பாற்றல, அது எங்கே புத்தென்ற நரகத்தில் போய் விழாமல் இருக்கு. அதை பெற்றதுனால தாய் தந்திருக்கோன்னா நரகம் வந்திருக்கலாம். அது பண்ணுற அட்டுழியம் அது வேறு. சத்புத்திரன் இந்த உலகத்திலே காப்பாற்றுறது இல்லை, ரொம்ப உலகத்தில் சொல்கிற வார்த்தை வழக்கு சொல்கிறீங்க. ஆக எப்படி பெற்றோர்களுக்கு குழந்தைகள் வருகின்றதோ அப்படி படைக்கவில்லை. குழந்தை என்ன, பிறந்த பிறகு தாய் வேறு குழந்தை வேறாக ஆகிவிடுகின்றது, அப்படி படைக்கலையா. தத்து அந்த பிரம்மன் ஆத்மானம் தன்னையே ஸ்வயம் தன்னாலேயே அக்ருத தோற்றுவித்து கொண்டது, தன்னையே தானே இந்த உலகமாக மாறி அமைந்தது. அவ்வளோதான், இதான் இதுக்கு அர்த்தம். தத்து என்றால் அது. அசத் என்ற சொல்லால் குறிப்பிடப்பட்ட நாம ரூபத்தை பீஜமாக கொண்ட பிரம்மம் ஆத்மானம் தன்னை ஸ்வயம் தானே அக்ருத தோற்றுவித்து கொண்டது, வெளிப்படுத்தியது. தானே இந்த உலகமாக தன்னை தோற்றுவித்து கொண்டது. அக்ருத என்றால் செய்தது சொல்லி அர்த்தம். உலகத்தை பிரம்மன் எப்படி படைத்தது என்றால் தன்னைத்தானே இந்த உலகமாக தோற்றுவித்து கொண்டார், தானே உலகமாக மாறி அமைந்தார். அவ்வளோதான், தானே உலகமாக மாறி அமைந்தார். நகை எப்படி தானே தங்கம் எப்படி நகையாக மாறியதோ, களிமண் எப்படி பானையாக மாறியது அப்படி. ஆனால் அந்த இடத்துல செய்வதற்கு ஒரு ஆள் இருக்க வேண்டும்.
இங்கே இறைவனே அதை செய்தவன். ஆகவே அதுதான் அவரே தன்னை உலகமாக தோற்றுவித்து கொண்டார். அப்போ உலகமாக இருக்கிறது யார்? நகையை தொட்டால் எதை தொடுறோம்? தங்கத்தை தான் தொடுறோம். பானையை தொட்டால் எதோட டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்? களிமண்ணோடு தான் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அதுபோல தஸ்மாத், ஆகவே அப்படி பிரம்மன் செய்த காரணத்தினால் தத்து அந்த பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயரானது உச்சியதே சொல்லப்படுகின்றது. தன்னைத்தானே படைத்து கொண்ட காரணத்தினால் பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்று பெயர். சு என்றால் ஸ்வயம். இதற்கு பல பொருள்கள், பல அர்த்தங்கள் இருக்குது. நல்லது என்றும் ஒரு பொருள் இருக்குது. ஆமாம், இங்கே ஸ்வயம் கிருதம். ஆமாம், சுக்ருதம் என்றால் ஸ்வயம் கிருதம், கர்த்தா செய்பவன். இங்கே கிருதம் என்றால் கர்த்ரு அல்லது கிருத்தவத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சுக்ருதம் என்றால் ஸ்வயம், கர்த்ரு, தன்னைத்தானே தோற்றுவித்து கொண்டவர். சாதாரணமாக நாம் ஸ்வயம்பு என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். சில கோயில்களில் சில இறைவனுடைய திருமேனிகள்லாம் ஸ்வயம்பு அப்படி சொல்லி பயன்படுத்துகிறோம். இதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், எல்லாமே தோன்றியது தான். இந்த உலகமே அதை தோன்றியது தான். அது ஒரு அர்த்தம் என்னென்னா, இந்த கல்தச்சர் முதலியவர்கள் உளி முதலியை கொண்டு செய்யவில்லை சொல்லி ஒரு அர்த்தம். பல நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, கங்கை முதலிய நதிகள்லாம் பார்த்தா பெரும் நதிகளில் மலையிலிருந்து உருண்டு வரும்போது பல 100 ஆண்டு காலங்கள் நீரானது ஓடி ஓடி ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி அது ஒரு ஷேப்புக்கு வந்துருக்கும், சிவலிங்கத்தை போல இல்லது வேறு ஏதாவது ஒரு வடிவத்தை. அதைத்தான் நம்ம சுயம்புன்ற வார்த்தையில் சொல்கிறோம். மனிதர்களால் செய்யப்படாதது, இயற்கையில் கிடைச்சது, அதுதான் அங்கே அர்த்தம். ஆக அதை சுயம்பு என்கின்றோம். அதே பொருள் தான் சுக்ருதம் என்ற சொல்லுக்கும் பொருந்தும். ஆக பிரம்மத்திற்கு ஒரு பிரசித்தி உண்டு. என்னவா? அவர் தன்னைத்தானே படைத்து கொண்டார். அவர் யாரையும் படைக்கவில்லை, யாருடைய துணையும் அவருக்கு தேவையில்லை. தன்னைத்தானே அவர் படைத்து கொண்டார். அந்யத் அனதிஷ்டிதம், வேறு ஒன்றை சாராதவர், சுதந்திரமாக இருப்பவர், இந்த உலகமாக ஜெகத் ரூபமாக இருப்பவர், தன்னை ஒருவர் கறிவரிதாய் தானே தானாய் எங்கும் நிறைந்து, தானே தானாய். ஆக பிரம்மன் வேறு எங்கோ ஒரு இடத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை படைக்கவில்லை. அந்த பிரம்மமே இந்த உலகமாக காட்சியளிக்கின்றது. இந்த வார்த்தை, இந்த அர்த்தம்லாம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த உலகமும் அந்த பிரம்மமும் வேறு வேறு இல்லை. அதே போல் ஆத்மாவாகிய நானும் வேறு இல்லை. அதை நிலைநாட்டணும்னா இந்த கருத்தெல்லாம் மனதில் போய் தங்கி இருக்கணும், இந்த வார்த்தைகள். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆத்மா ஒன்று நான் இருக்கேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, இந்த 3 ரொம்ப சுலபம். இது ஆமாம் தானே, உள்ளது தானே, அப்படிதான் போய் சொல்லுவோம். ஆனால் இந்த உலகமாக அவரே உலகமாக மாறி அமைந்தார் சொன்னால், அந்த உலகமாக மாறி அமைந்த அந்த பஞ்சபூதங்களில் ஒன்று தான் இந்த உடல், சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஒன்று தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம். அவர் ஆத்மாவாகிய நான், அதுவும் வேறாக இல்லை, அதுவும் ஒன்றே, அத்வைதமே. இது புரியுது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் நம்ம. அவ்வளோ சீக்கிரமாக நம்முடைய மனதில் இந்த அறிவானது ஒத்துக்கொள்வதே இல்லை. ஏன்னா கடவுள் இங்கே கோயிலில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அதனால தான் கோயிலில் கூட என்ன பண்ணுறோம், திரை போட்டுட்டாங்க, தரிசனம் கிடைக்கல. விலைக்கு வந்தவுடனே சாமி மறைஞ்சிடுச்சு, அப்புறம் மறுபடியும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும். அதில் என்ன அர்த்தத்தை சொல்கிறது, அங்கே தான் இருக்கார் என்ற எண்ணம் நம்ம மனதில் பலமாக இருக்குது. உண்மை தான். அந்த இடத்துல பெரியவர்கள் முறையாக மந்திரபூர்வமாக யந்திரங்களை எல்லாம் அமைத்து எல்லாம் செய்து அங்கே ஒரு திருமேனியை வைத்து பிராண பிரதிஷ்டெல்லாம் செய்திருக்காங்க. அங்கே விசேஷமாக எழுந்தருளில் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அங்கு மட்டுமா இருக்கின்றார் என்றார், அவர் எங்கும் நிறைந்தவர். அந்த கருத்தை சாஸ்திரங்களும் உபனிஷத்தும் தான் நமக்கு அழகாக தெளிவாக சொல்லி கொடுக்கின்றது. ஆக பிரம்மன் வேறு எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து கூட இந்த உலகத்தை படைக்கவில்லை. அந்த பிரம்மமே இந்த உலகமாக காட்சி அளிக்கின்றது. உதாரணம் பார்க்கலாம், ஈசாவாசி உபநிஷத்தில் எடுத்த உடனே சில உபநிஷத்தில் நிறைய ட்ராவல் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் இந்த உண்மையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும், விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஈசாவாசி உபநிஷத்தில் எடுத்த உடனே ஈஷாவாசியம் இதம் சர்வம் எத் கிஞ்சித் ஜெகத்யான் ஜெகத் தேன திக்தேன புஞ்சிதாக மாக்கிருத கஸ்ய ஸ்வித்தனே. முதல் மந்திரமே இந்த உலகமெல்லாம் ஈஸ்வரனே, இருப்பதெல்லாம் இறைவனே, அப்படி ஒரு அர்த்தம். இவைகள் அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தும் தான், வித்தவுட் எக்ஸப்ஷன், எதுவுமே எக்ஸப்ஷன் இல்லை, எல்லாம். அல்லது இவை அனைத்தும் ஈஸ்வரன் என்ற அறிவினால் மூடப்பட வேண்டும். வாசியம் சொன்னால் வேஷ்டி சொல்கிறோம் பாருங்கள். அது இப்போ வேஷ்டி என்ன, நம் உடலை மறைக்க பயன்படுவது. அதுபோல் இந்த
அந்த இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, அல்லது அந்த இந்த உலகம் முழுவதும் இறைவனே என்ற அறிவினால் என்ன இந்த உலகமானது பிரபஞ்சமானது மூடப்படட்டும், இந்த அறிவு நம்மிடத்தில் இருக்கட்டும் சொல்லி அர்த்தம். நம்ம வீடுகள் என்ன பண்ணுவோம், சில பொருளை ஒழுங்கு அடுக்கி வச்சுருப்போம், சில நேரத்தில் அடுக்கி வைக்க முடியாத போது அந்த பொருளெல்லாம் ஒன்றா போட்டு மூடி வச்சுருப்போம். யாருன்னா வராங்கன்னா தெரியாமல் இருக்கிறதுக்கு ஸ்க்ரீன் போட்டு 10 தான். இவை அனைத்தும் ஈஸ்வரன் என்ற திருஷ்டியினால் பார்வையினால் இந்த உலகம் மூடப்பட வேண்டும். காரணம், இந்த ஜகத்துக்கு உபாதான காரணமும் நிமித்த காரணமும் ஒன்று என்று தெரிந்து கொண்டார். பானையை செய்தவன் வேறு, பானை வேறு இல்லையா? ஆனால் இங்கு செய்தவனும் இந்த உலகமும் ஒன்றே. இங்கே விவகாரத்துக்காக பானையை செய்த வேற இருந்தால் பானையை வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், உபயோகப்படுத்த முடியும், அதில் நீர் விட்டு சமைக்க முடியும், அடுப்பில் வைக்க முடியும். செய்த பானையை செய்த கொயவனை நம்ம கூட வந்துட்டாருன்னா அவர் எவ்வளோ பானை கூட போவார். இல்லை அந்த பானையோடு அவர் இருந்தால் அடுப்பு மேலே ஏற்றி வச்சு விறகை கொளுத்துனா என்ன ஆகும்? நகை செய்யக்கூடிய பொற்கொள்ளர் நம்ம கூட வந்துட்டார்னா காதில் மூக்கில் கழுத்தெல்லாம் போட்டு அவரும் அது கூட தொங்கிக்கிட்டு இருக்கணும். ஆக உபாதான காரணத்தை பார்க்கும் பொழுது காரியம் என்று ஒன்று இல்லை, இருப்பதெல்லாம் அந்த காரணமே. ஆக உண்மையில் காரணம்தான் இருக்கின்றது. பானையாக தெரியும் பொழுது அது களிமண்ணே, பானையாவதற்கு முன்பும் அது களிமண்ணே, பானை உடைந்த பிறகு அது என்ன, நகையாக கம்மல் மூக்குத்தி செயின் அப்படி ஆவதற்கு முன்பும் இருந்தது தங்கமே, நகையாக தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது அது தங்கமே. நகைகள் அந்த நாமரூபத்தை இழந்து அதை நாம் உருக்கிட்டேன்னு சொல்லிச்சோம், அப்புறம் இருப்பது என்ன, தங்கமே. தங்கமே தங்கம்தான். உதாரணத்தை மனசில் வச்சுக்கணும். அதுபோல இந்த உலகமானது இறைவனே. இந்த விதத்தில் ஈஸ்வரன் அல்லது பிரம்மன் தன்னைத்தானே இந்த உலகமாக அமைத்து கொண்டுள்ளது அல்லது தோற்றிக் கொண்டுள்ளது, தோற்றுவித்தார். ஆகவே அந்த பிரம்மத்திற்கு சுக்ருதம் என்ற பெயர் வந்தது. இவ்வாறு சாஸ்திரத்தில் பிரசித்தி இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி, பிரம்ம என்ற ஒன்று இருக்கின்றது, பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு இது 4வது காரணம். இங்கே சுக்ருதம் என்பதற்கு 2வது ஒரு அர்த்தம் ஆதிசங்கர் சொல்கிறார், அதையும் பார்த்துட்டோம். ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார், ஒருவர் நன்றாக இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கின்றார். அப்படி அனுபவித்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம் நல்ல புண்ணியம் பண்ணவர்ப்பா. அதுக்கு சாஸ்திரத்தை சொல்கிறது சுக்ருத். நல்ல புண்ணியம் பண்ணவர்ப்பா, நல்ல குழந்தை, நல்ல வீடு வசதி சௌகரியங்கள், சொந்தக்காரங்க, நல்ல மனைவி எல்லாம் அமைஞ்சிருக்குப்பா, நல்லா இருக்கார், சௌகரியமாக இருக்கார், நல்ல ஆரோக்கியத்தோடு, ஆரோக்கியங்களும் புண்ணியம்தான். அப்போ என்ன சொல்லுவோம், நல்ல சுக்ருத் என்ற வார்த்தையை போய் நிறைய புண்ணியம் செய்திருக்காருப்பா, அதனால் அமைஞ்சது சொல்லுவோம். புண்ணியத்துடைய பலன் என்ன, சுகம். துஷ்கிருதம் சொல்லி சொன்னால் பாபம் சொல்லி அர்த்தம். ஆக பிரம்மத்திற்கு புண்ணியம் என்றே ஒரு பெயர் உள்ளது. ஆக பிரம்மத்திற்கு என்ன பெயரா, புண்ணிய ரூபேன அவஸ்திதம். காரணம், அதிகமான புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவை ஞானத்தை நாம் அடைய முடியும். இப்படி வகுப்புகளில் வந்து அமர முடியும். இல்லைன்னா எங்கேயோ வேறு ஏதோ விஷயங்கள் எவ்வளோ இருக்கே டைவர்ஷனுக்கு தெரிவதற்காக வந்து உட்காந்துருக்கிறோமே, இங்கே என்ன பெருசாக அட்ராக்ஷன் இருக்குது. ஆக புண்ணியத்தின் பலனாக அடையப்படுவது, புண்ணிய ரூபமாக இருப்பது, புண்ணியத்தின் பலனாக அடையப்படுகின்ற இந்த பிரம்மன் புண்ணிய ரூபமாகவே இருக்கின்ற சொல்கிறார். இது நேரடியான அர்த்தம். சு என்றால் நல்ல, கிருத்தம் என்றால் செய்தது, நம்முடைய நல்ல கர்மத்தின் பலனாக இருப்பது என்று ஒரு அர்த்தம். இது அந்த பிரம்மம். அதனால தான் நம்ம புண்ணியம் செய்தால்தான் என்ன பண்ணுறது, அதை நாம் அடைய முடிகின்றது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்க. அவன் அருள் வரணும்னா நம்ம நல்ல விதமாக நடந்துட்டு இருந்தால் அவன் அருள் நமக்கு கிடைக்கும். புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு சொல்கிறது போல தான். அடுத்து 3வது இன்னொரு பொருள் இருக்கின்றது அர்த்தம், நம்முடைய புண்ணியத்தை பாபத்தை சரியாக வகுத்து கொடுப்பவர். சுக்ருதம் என்பதற்கு 3வது அர்த்தம், நம்முடைய ஒவ்வொரு ஜீவனுடைய புண்ணிய பாப பலன்களை முறையாக அவர்களுக்கென்று வகுத்து கொடுப்பவர். அதனால தான் சொல்லுவோம் கர்ம பல தாத்தா. தாத்தா இல்லை தாத்தா, தாத்தான்னு சொல்லலாம், அவர் தான். ஆக யார் அவரவர் புண்ணிய பாபத்தை சரியாக அவர்களுக்கு கொடுக்கின்றாரோ அதற்கு பெயர் என்ன, பிரம்மன். ஆக கர்மம் என்பது க்ஷணிகம். க்ஷணிகம் என்றால் அந்த க்ஷணத்தில் அழிவது. என்ன, ஒரு செயல் செய்கின்றோம், அந்த செயல் அந்த நேரத்தில் முடிந்து விட்டது,
ஆனாலும் அந்த செயல் அப்பொழுது நாசத்தை அடைந்து விடுகின்றது, நமக்கு தெரிகின்றது. பின் அந்த செயலுடைய பலனை சிறிது காலத்திற்கு பிற்பாடு என்ன நினைக்கின்றோம், நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது எப்படி வரும்? ஒரு செயலை செய்த செயல் அதோடு முடிந்து விட்டது. ஒரு தானம் கொடுக்குறோம், ஒரு வேறு ஏதோ கொடுக்குறோம், ஏதோ ஒரு உதவி செய்கிறோம், அந்த செயல் அப்படியே அப்பொழுதே முடிந்து விட்டது செயல். ஆனால் அதனுடைய விளைவு எப்பொழுது வரும்? வரணும்னு சொல்லி நினைக்கிறோம். அது எப்பொழுது வரும்? யார் கொடுப்பார்கள்? அது இயற்கையுடைய நியதியில் கலந்த அந்த செயலுடைய விளைவை அந்தந்த ஜீவர்களுக்கென்று வகுத்து கொடுப்பதற்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் நியதி. அந்த நியத்தியாக, நியந்தாவாக, அந்த கர்ம பலனை கொடுப்பவராக இருக்கின்ற ஒரு தத்துவம் எதுவோ அது ஈஸ்வர தத்துவம், இறைவன். நாம் ஈஸ்வரனை ஒத்துக்கிடுறோம், வேதாந்திகள் எல்லாம் இறைவனை ஒத்துக்கிடுறோம். ஆகவே அவர்கள் செய்த செயல் அந்த நேரத்தில் மறைந்து விட்டால் செயலுடைய விளைவை யார் கொடுப்பது என்று கேள்வி வரும்பொழுது அதை கொடுப்பவர் இறைவன். ஆகவே கர்ம பலன் ஒவ்வொரு ஜீவராசியையும் அவர்கள் அனுபவத்தில் அவர்களுக்கு அனுபவமாக கொடுத்து கொண்டிருப்பது அந்த தன்மையை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டுமாம். என்ன? பிரம்ம அஸ்தி என்பதை நாம் உணர்கிறோம். சொல்லுவோம், இல்லை என்னது கடவுள் இருக்காண்டா குமாரா, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க சினிமாலாம், பசங்களாம் அது சொல்கிறாங்க. அது பசங்களாம் கோயில்களாக ஒரு பசங்களாம் பேசுகிறதுலாம் பார்க்க, அவன் இருக்கான், கடவுள் தெய்வம் ஒன்று இருக்குது, கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படி சொல்கிறேன். ஆக நமக்கு தலைவலி வந்தாலும் என்னவா, பிரம்ம இருக்குன்னு தான் அர்த்தம். ஆக சுக்ருதம் என்ற சொல்லுக்கு ஸ்வயம் கர்த்திரு, தன்னைத்தானே படைத்து கொண்டவர், அவரே நிமித்த காரணம், அவரே உபாதான காரணம், அவரே புண்ணிய ரூபமாக இருக்கின்றார். நம்முடைய பாப புண்ணியங்களை வகுத்து கொடுக்கின்றார். அவரவருடைய பாப புண்ணியம் அவரவர்களுக்குத்தான் செல்லுமே தவிர வேறு யாருக்கும் போகாது. யாரோ செய்து நமக்கு வராது. அதுக்கு சொல்லுவாங்க, எவ்வளோ பசு மாடு கூட்டம் இருந்தாலும் கூட அந்தந்த கன்றுக்குட்டி அந்தந்த தாய் இடத்துல தான் ஓடி சென்று பால் குடிக்கும் சொல்லுவாங்க. அதுபோல் அவரவர்கள் செய்த வினை அவரவர்களுக்குத்தான் வரும். அந்த ஒரு நியத்தி, அந்த நியத்தியுடைய தத்துவமாக நியந்தாவாக இருப்பவர், அந்த கர்ம பலனை கொடுப்பவர், அவர் ஈஸ்வரன், இறைவன், அந்த பிரம்மமே. இதெல்லாம் சுக்ருதம் என்ற சொல்லினுடைய பொருளில் வருகின்ற விஷயங்கள். ஆக இப்படி பிரம்மத்திற்கு பிரசித்தியாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி, அந்த பிரம்மமானது இருக்கின்றது. ஆனால் உபனிஷத்தில் சுக்ருதம் என்பதற்கு ஸ்வயம் கர்த்ரு என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் மேலும் இந்த கருத்துக்களையெல்லாம் நமக்கு சேர்த்து எடுத்து வழங்கியுள்ளார். இத்துடன் 4வது கருத்து நிறைவு பெறுகின்றது. தஸ்மா சுக்ருதம் உச்சியத இதி. இதி என்ற சொல் இருக்கின்றது. அது என்ன? உச்சியத்த இதி. இதி என்ற ஸ்லோகம் முடிவடைவதை, இத்தி என்றால் ஸ்லோகம் முடிவடைவதில், மந்திரம் முடிவடைவதை சொல்லுகின்ற விஷயம், அல்லது அந்த கருத்து முடிவடைகின்றது என்ற அர்த்தம். ததப் ஏஷ ஸ்லோகோ பவதி. நம்ம பார்த்துருக்கின்றோம் இந்த அணுவாக்கங்களில். இப்படி ஒரு ஸ்லோகம் ரிக் மந்திரமானது வருகின்றது அப்படி என்று ஒவ்வொரு அணுவாக்கத்தை முடிவில் பார்த்திருப்போம். ததப் ஏஷ ஸ்லோக பவதி. அப்படி இந்த பகுதி இத்தி என்று ரிக் மந்திர முடிவை இங்கு காட்டுகின்றது. அடுத்தது 5வது கருத்து. எதற்கு? அந்த பிரம்மம் இருக்கின்றது என்பதற்கு. எத்வை தத் சுக்ருதம் ரசோவை சக ரசம் ஹேவாயம் லப்த்வா நந்தி பவதி. இது 5வது காரணம். இதோட அர்த்தம் என்ன? எப்படி சுக்ருதம் என்பது பிரம்மத்திற்கு பிரசித்தியோ அப்படி இனி ஒரு பிரசித்தியம் பிரம்மத்திற்கு இருக்கின்றது. அது என்ன? ரசத்வ பிரசித்தேகே. பிரம்மத்திற்கு ரசக என்ற பிரசித்தி இருக்கின்றது. ரசக என்ற வார்த்தை வரப்போகின்றது. அது பிரம்மத்தை குறிக்கின்றது. நம்ம வீட்டில் டெய்லி வைக்கிற என்ன? எலுமிச்சை ரசம், மிளகு ரசம் இல்லையா? அது போல் அந்த வார்த்தை என்ன? அதுவும் ரசம்தான். இங்கே சொல்கிறார் பார்ப்போம். ரசம் என்றால் சாரம் என்ற அர்த்தம், சுவை என்ற அர்த்தம். இது ஒரு அர்த்தம் இருக்குது. சொல்லுவாங்க பொதுவாக, ரசம் யார் நல்லா வைக்கிறாங்களோ அவர்களுக்கு சமையல் நல்லா தெரிஞ்சுன்னு ஒரு அர்த்தமா. சில பேர் டீ போட்டுக்கிட்டே இருப்பாங்க 30 வருஷமாக, ஆனால் டீ போட தெரியாது, டீ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்குல்ல, அப்படியே காலமும் போயிடுது, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அவ்வளோதான் நமக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க வீட்டில். அது போல் இங்கே ரசம் என்றால் சாரம் அல்லது சுவை என்று ஒரு பொருள் இருக்குது. சில பேர் திட்டுறதுனால நமக்கு வேண்டாத ஒருத்தர் இன்னொருத்தர் திட்டு வாங்குறாருன்னா நமக்கு சந்தோஷம். சில பேர் நாம் திட்டுறதுனால நமக்கு சந்தோஷம் இல்லையா? அப்படின்னா என்ன?
நிந்தா சாரம்னிட்டார். நவரசம், நவரச நாயகர்லாம் சொல்கிறோம் பாருங்க. ஆமாம், நாடகத்தில் நடனத்தில் இதெல்லாம் வரும். ஆமாம். ஆக இங்கு ரசம் என்றால் ஆனந்தம் என்பதை குறிக்கின்றது. சங்கரர் சொல்லுகின்றார் இந்த ரசம் என்ற வார்த்தை பாருங்கள். திருப்தி கரக, ஆனந்த கரக, திருப்தி ஹேது, இந்த வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறார் ரசம் என்ற வார்த்தைக்கு. நம்ம எது திருப்திப்படுத்துமோ, எது நம்மை ஆனந்தத்தில் வைத்திருக்குமோ அதற்கு ரசம் என்று பெயர். இந்த கிராமங்கள்லாம் திட்டுவாங்க, உங்கள் வீட்டில் ரசம் வைக்க எண்ணுவாங்க. அதுக்கு எதுக்காக அப்படி திட்டுவாங்கன்னு தெரியல, அது வேறு வார்த்தை. ஆக எப்படி பிரம்மத்தோடு இந்த ரசம் என்ற வார்த்தை சேர்க்கின்றார்கள் நம்ம பார்ப்போம். நாம் இந்த உலகத்தில் எப்படி திருப்தியை அல்லது ஆனந்தத்தை அடைகின்றோம்? பொதுவாக முதலில் மனிதர்கள் ஆனந்தத்தை அடைவது இந்திரியங்களின் மூலமாக, பார்ப்பதால், கேட்பதால், சுவைப்பதால், நுகர்வதால், இல்லையா, தொட்டுணர்கின்ற ஸ்பரிசத்தினால் மக்கள் ஆனந்தத்தை அடைகின்றார்கள் இந்திரியங்களின் மூலமாக. அந்த இந்திரியங்கள் எதனோடு சம்பந்தம் வைப்பதனால் நமக்கு இன்பம் வருகின்றது? விஷயங்களோடு சம்பந்தம் வைப்பதால். கண்ணுக்கினிய காட்சிகள் தெரிவதனால் என்ன, ஆஹா எப்படி இருக்கப்பா, நல்லா சந்தோஷம். அவர் நல்ல ஒரு உணவு, சுவையான உணவு நாக்கில் பட்டால் என்ன ஆகின்றது? அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த தேனோ இல்லை சக்கரை தண்ணி வைக்கிறாங்க, அது என்னமா சப்பு கொட்டி சாப்பிடுது. அதுக்கு முன்னே தெரியுமா? அதுக்கு தெரியுமா? அதுக்கு இது இனிப்புன்னு சொல்லிட்டு என்னமா சப்பு கொட்டி சாப்பிட்றது. அது மருந்து எதுனா சான்னது முகத்தை குழந்தைகளை பார்க்குறாங்க. அப்போ தான் பிறந்து வருது, தாய் கொண்டு வந்து காட்டுறாங்க, அப்புறம் எது வச்சோன்னா அது அவ்வளோ ஆனந்தமாக சாப்பிட்றோம். அதுபோல் இந்த விஷயங்களோடு தொடர்பு வைப்பதனால், இந்த இந்திரியங்கள் மூலமாக நாம் உலகில் உள்ள பொருள்களை தொடர்பு வைத்து ஆனந்தத்தை அடைகின்றோம். ஆக விஷயத்தில் சம்பந்தம் வைத்து இந்திரியங்களை பயன்படுத்தி சப்த, ரச, ரூப, ஸ்பரிஷ, கந்தம் என்கின்ற விஷயங்களை சம்பந்தப்படுத்திய ஒன்று நமக்கு என்ன கிடைக்கின்றது? ஆனந்தம். அதுதான் இங்கே சொல்ல ரசக, ஆனந்தம் கிடைக்கின்றது. ஆக ரசக சொல்லி சொன்னால் ஆனந்தம், திருப்தி, சுகம். ஒரு மனிதன் இந்திரியத்தையும் மனதையும் பயன்படுத்தி விஷயத்தோடு சேரும் பொழுது, சம்பந்தம் வைக்கும் பொழுது ஆனந்தம் வருகின்றது. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் விஷயம் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆனந்தம் வருகின்றது என்ற முடிவிற்கு வந்தால், இந்திரியம் மட்டுமே இருந்துன்னு வச்சுங்களேன், நமக்கு ஆனந்தம் வருமா? அந்த இந்திரியத்துக்கு பொருள்கள் சம்மந்தப்படணும், விஷயங்கள் சம்மந்தப்பட்டது ஆனந்தம் வரும் அப்படி சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு வந்தால் உபநிஷத் சொல்லுகின்றது, கொஞ்சம் இருப்பான்னு சொல்கிறது. உடனே முடிவுக்கு வந்துடாது, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. நான் விஷயம் இருக்கும் பொழுது சுகத்தை அனுபவிக்கின்றோம் என்பது உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோமே, அங்கு எந்த இந்திரியம் இருந்தது, எந்த இந்திரிய விஷயம் இருந்தது? ஆழ்ந்த உறக்கத்தில் நல்லா தூங்குகிறோம், கண்ணு நல்லா மூடி இருக்குது. சரி, கண்ணு திறந்திருந்தாலும் பார்வை தெரியல இல்லையா? சில பேர் கண்ணு திறந்துட்டு தூங்குவாங்க, ஒன்றையும் பார்க்கல, ஒன்றே சுவைக்கலை, ஒரு வாசனையும் இல்லை, ஒரு சப்தத்தையும் இசையும் நம்ம கேட்கலை. ஏசி ஓடுதா, என்ன ஓடுது உடம்புக்கு தெரிஞ்சுக்கிட்டேவா இருக்குது, ஸ்பரிசம் அதுவும் வேலை செய்யலை. ஆனால் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கிறியா இல்லையா? என்ன சொல்லுவோம்? அனுபவிக்கிறோம். அதனால தான் எந்திரிச்சோன்னு என்ன சொல்கிறோம்? அப்பா நிம்மதியாக. அதனால தான் தூக்கத்துலேருந்து யாருமே எந்திரிக்கிறதுக்கு விரும்புறதில்லை. வகுப்புல கூட சில நேரத்தை அப்படி ஓடி போடுவோம் அதுக்குள்ளே. ஆமாம், நடக்கிறது. மன எண்ணங்கள்லாம் ஒன்று குவியும் பொழுது இயல்பாகவே என்ன ஆகிடுது, வந்து விடுகின்றது. சில நேரம் வகுப்புலேயே சில சத்தங்கள்லாம் கேட்கும், குரட்டை சத்தம். அதனால் ஒரு சௌகரியம் என்னென்னா குரட்டை இல்லாத தூங்கிடும். ஒருத்தர் சொன்னார், சாமிஜி உங்கள் வகுப்புக்கு வந்தா தூக்கம் இல்லாத ரொம்ப அவஸ்தைப்பட்டேன், உங்கள் வகுப்புக்கு வந்தா நல்ல தூக்கம். சரி, அதுக்காக பயன்படுத்த வாங்கும். அதையும் மீறி 2 வார்த்தை காதில் விழுதா விஷயம் தெரிஞ்சு சரி. இது கேட்குறவங்க தூங்கினா பரவாயில்ல, சொல்கிறவரும் தூங்கிட்டா. ஆக விஷயம் இருக்கும் பொழுது சுகத்தை அனுபவிக்கின்ற என்பது உண்மை தான். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோமப்பா, அங்கு ஒரு விஷயமும் இல்லையே. ஆக விஷயத்தில் மட்டும் சுகம் வருவதில்லை. ஆக சுகஹேது, ஆழ்ந்த உறக்கமும் சுகஹேது தான் சொல்கிறார். அங்கே ஒரு விஷயம் இல்லை, விஷயமும் சுகத்தை தருகின்றது, விஷயம் இல்லாமல் நாம் சுகமாக இருக்கின்றோம். 2 கருத்து நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும். அடுத்து 3வது ஒரு கருத்து, ஒருவன் விஷயத்திலையும் சம்பந்தம் வைக்கல, தூங்கவும் இல்லை, ஆழ்ந்த உறக்கவும் இல்லை, அப்படிப்பட்ட ஒருவனால் ஆனந்தமாக இருக்க முடியுமா?
இங்கே விளக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கிறார், ஞானியிடம் ஆனந்தம் இருக்கே, அவர் தூங்கவும் இல்லை, முடிச்சுக்கிட்டே இருக்கார், விஷயங்களோட சம்பந்தமும் அவருக்கு இருக்கலை, ஆனால் ஞானி இடத்துல ஆனந்தம் இருக்கே. அப்போ இந்த ஆனந்தம் 3 விதத்தில் நாம் அடைகின்றோம் என்ற கருத்தை ரசம் என்ற வார்த்தையில் நாம் பார்த்தாலும் கூட இதை வைத்து பிரம்ம அஸ்தி என்று முடிவு செய்ய வேண்டும். இந்த கருத்தை சொல்லிடுறார். அப்புறம் நம்ம பார்ப்போம் ஞானிக்கு எதனால் ஆனந்தம் சொல்லிட்டு. இந்த 3 விஷயங்கள், பொருள்களோடு சம்பந்தம் வைத்தும் சுகத்தை அனுபவிக்கின்றோம், ஒரு பொருளும் சம்பந்தம் வைக்கவில்லை என்ற ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். ஞானி அந்த உறக்கம் இல்லை, பொருள்களோட சம்பந்தம் வைக்காமல் அவனும் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான். ஆக இந்த 3 காரணத்தினால் பிரம்ம அஸ்தி, பிரம்மம் என்ற ஒன்று இருக்கின்றது என்று நாம் முடிவு செய்ய வேண்டும். அடுத்து இந்த விசாரத்தை பண்ணுவோம். இப்போ சொன்ன 3 கருத்தையும் கொஞ்சம் விசாரம் பண்ணணும். 3 விதத்தில் நாம் சுகத்தை அனுபவிக்கின்றோம். விஷய சுகம் இந்திரிய துவாரா, இந்திரியங்கள் மூலமாக விஷய சுகமானது நமக்கு வருகின்றது. இந்திரியங்கள் வழியாக பொருள்களோடு சம்பந்தம் வைப்பதனால் நமக்கு ஆனந்தம் வருகின்றது, அனுபவிக்கின்றோம். இந்த விஷய சுகம் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றது, தாரதமியம் இருக்கிறது. ஒரே பொருள் அனுபவிக்கக்கூடிய மனிதனிடத்திலே கூட தாரதமியம் இருக்கிறது, வேறுபடுகின்றது. உதாரணம், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு அருந்துவதற்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம். அது ஏதோ ஒரு பானை டீயாக இருக்கட்டும், காப்பியாக இருக்கட்டும், பார்லிக்ஸாக இருக்கட்டும், போனிட்டாக இருக்கட்டும், அல்லது பாதாம் கீராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறோம், சாப்பிட்றாரு. இப்போ வெய்ய காலம் வர போயின்னு இளநீர் கூட இருக்கட்டும் இல்லையா. ஆனால் ஒரு பொருளை சாப்பிடும்போது ஒரு ஆனந்தம், அதை விட கொஞ்சம் நல்ல இன்னொரு பொருளை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுறார், அப்போ இது இன்னும் நல்லா இருக்கு. அப்போ அந்த ஆனந்தத்துடைய கிரடேஷன் இருக்குது, கூடுது, அதிகமாக இருக்குது, நாமளே ஃபீல் பண்ணுறோம், இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறோம். காரணம் என்ன, அதில் ஏன் நான் அதிகமான ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன். ஒரு பொருளை சாப்பிடும்போது ஆனந்தத்தை அனுபவிப்பவர், அவர் விரும்புகின்ற இன்னொரு பொருளை, நல்ல ஒரு பொருளை கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்குன்ற அந்த ஆனந்தத்தின் தாரதமியம் ஏன் அவருக்கு வந்தது. ஒன்றிலிருந்து சுகத்துக்கு அடுத்து ஒன்றுக்கு சென்று விடுகின்றாரு. அதற்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று உபாதி, இன்னொன்று அந்த விஷயம். உபாதி என்றால் நம்முடைய அந்த மனம். இது அடுத்த அணுவாக்கத்தில் இன்னும் விளக்கமாக நம்ம பார்க்க போகின்றோம். விஷயம் சூக்ஷமம் ஆக ஆக அது அனுபவிக்கின்ற உபாதியானது சரீரம் சூக்ஷமமாகின்றது, அப்பொழுது சுகமும் அதிகரிக்கின்றது. ஆக நாம் சில பேர் இயற்கை காட்சியை பார்த்து அனுபவிக்கின்றோம். எத்தனை மலைவாசஸ்தலங்களுக்கு சென்றுகின்றோம், அந்த எல்லாம் பார்த்து அவைகளுடைய அருமையை நல்லா பார்த்து, அப்பா இப்படி இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். மலை காடுகளை எல்லாம், பசுமையான சூழ்நிலைகளை எல்லாம். இந்த சுகம் மிருகங்களுக்கு கிடையாது. புத்தகத்தை படித்து சுகத்தை நாம் அனுபவிக்கலாம், ஆனால் அந்த புத்தகத்தையே சாப்பிட்ற கழுதிக்கு சுகம் இருக்குமாண்ணா? கிடையாது. மிருகத்துக்கு அந்த சுகம் கிடையாது. காரணம், அந்த ஷரீரம், அந்த உபாதிக்கு அந்த விசேஷமானது கொடுக்கப்படலை. ஆக உபாதி ஷரீரம் அந்த விஷயங்களின் அடிப்படையில், உபாதி ஷரீரம் விஷயங்களின் அடிப்படையில் தான் இந்திரியங்களுடைய இருக்கக்கூடிய சுகத்தினுடைய தாரதமியம், இந்திரியங்களில் நாம் வைக்கின்ற சம்பந்தத்தின் அடிப்படையில் வருகின்ற சுகத்தினுடைய தாரதமியம் கூட குறைய இருக்குது. தாரதமியம்னா கூட குறைய, கிரடேஷன். ஆகவே உபாதி என்றால் அந்த ஷரீரம், அடுத்து அந்த பொருள், அது அனுபவிக்கின்ற, அதை அனுபவிப்பவன் அந்த பொருள். அதனால் சுகம் கூடுகின்றது குறைகின்றது ஆளை பொறுத்து. அடுத்து 2வது, ஒன்று இந்திரியங்களோட பொருள்களை சம்மந்தப்படுத்தும்போது வரக்கூடிய சுகத்தை தான் இப்போ நாம் பார்த்தோம். 2வது சுஷுப்தி சுகம், ஆழ்ந்த உறக்கத்தில் வருகின்ற சுகம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம தூங்கின உடனே ஜாகிரம், நல்லா சோர்ந்துட்டோம், படுக்கையில் படுத்துட்டோம், உடனே கனவு வருமானா என்ன ஆகுமா, கொஞ்சம் உறக்கத்துக்கு போய் அப்புறம்தான் கனவு வருமா, அப்படி தான் சொல்கிறாங்க. கனவில்லாத உறக்கத்துக்கு பார்த்தா ஆழ்ந்த உறக்கம். கனவு காண்றன்னு சொல்லி சொன்னால் முழுமையாக உறங்கவும் இல்லை, முழுமையான விழிப்பும் இல்லை, கொஞ்சம் உறக்கத்துக்கு போய் தான் கனவுக்கு வரன்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இந்த ஸ்தூல இந்திரியங்கள் எதுவுமே வேலை பண்ணலை. ஆனால் அந்த உறக்கத்தில் நம்முடைய எண்ணங்களே ஒரு உலகத்தை படைத்து, எண்ணங்கள்லேயே நாம் என்ன பண்ணுறோம், விஷயங்களை படைத்து, அங்கேயும் சாப்பிட்றோம், அங்கேயும் பாடுறோம், அங்கேயும் திட்டுறோம், அங்கேயும் நம்முடைய செயல்கள்லாம் நடக்கிறது. ஆனால் ஸ்தூலமாக இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த கனவு சொல்கிறோம். அடுத்து ஆழ்ந்த உறக்கம், கனவும் இல்லாத ஆழ்ந்த உறக்கம். அந்த உறக்கத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகம், இந்த சுகம் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. இந்த சுகம் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது. ஒரு ஏழையானவனும் உறங்குகின்றான், செல்வந்தனும் உறங்குகின்றான், பதவியில் உள்ளவனும் உறங்குகின்றான், பதவி இல்லாதவனும் உறங்குகின்றான்.
படித்தவன் உறங்குகின்றான், படிக்காதவன் உறங்குகின்றான். இந்த உறக்கத்திலிருந்து கிடைக்கின்ற ஆனந்தம் இருக்கே, இந்த ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஆனந்தத்தில் தாரதமியமே இல்லை. உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய பொருள்களிலிருந்து வருகின்ற சுகத்தில் தாரதமியம் இருக்கின்றது. ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் வருகின்ற ஆனந்தத்தில் தாரதமியம் இல்லை. ஏழையின் உடைய உறக்கமும் சரி, பெரிய ஆளுடைய உறக்கத்திலும் சரி, தாரதமியமே இல்லை. ஏசி அறையில் உறங்குகின்றவர்களுக்கு வருகின்ற ஆனந்தம் அதிகமெல்லாம் சொல்ல முடியுமா? சில நேரத்தை ஏசிக்குள்ளே இருந்துக்கிட்டு புழுங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், அது விஷயம் வேறு. ஒன்றும் இல்லாத நல்ல ஆனந்தமாக உறங்குற, அடித்து போட்டாலும் தூங்குற ஆளும் இருக்கிறாங்க. ஆக தாரதமியம் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவானது ஆழ்ந்த உறக்கத்தில் வருகின்ற ஆனந்தம். இந்த இரண்டு சுகம்தான் உலகத்தில் பிரசித்தியாக இருக்கு. என்ன? இந்திரியங்களோடு சம்பந்தம் வைத்து உலக விஷயங்களை அனுபவிக்கக்கூடியது. அதில் தாரதமியம் அந்த விஷயத்திலும் இருக்கின்றது, அந்த சரீரம் அதை அனுபவிப்போன் இடத்துல இருக்கின்றது, அது விஷயம் வேறு. அடுத்து இன்னொன்று ஆழ்ந்த உறக்கத்தில் வருகின்ற சுகம். ஆனால் இந்த இரண்டு சுகம்தான் பிரசித்தமாக இருக்கு, எல்லாரும் தெரிஞ்சு இருக்கின்றது. ஆனால் ஆதிசங்கரர் மூன்றாவது ஒரு சுகத்தை பற்றி பேசுகின்றார். அது என்ன? ஞானியின் மனதில் இருக்கின்ற சுகம். ஞானத்தினால் ஞானி அனுபவிக்கக்கூடிய மூன்றாவது விதமான சுகம். சரி, இந்த மூன்று சுகத்திற்கும் பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு என்ன சம்பந்தம்? மூன்று சுகத்துக்கும் பிரம்மன் இருக்கின்றது என்பதற்கு என்ன சம்பந்தம் சொல்லி சொன்னா, இந்த கருத்தை எப்படி நிலைநாட்டுகின்றோம் என்றால், சாதாரணமாக ஒரு மனிதன் எடுத்த சுகம் எது? என்ன? எது சுகத்திற்கு காரணம்? கேள்வி கேட்டால் என்ன பதில் வரும்? சாதாரணமானவங்க சொல்லுவாங்க, பொருளிலிருந்து வருகின்றது. டீயிலேருந்து வருது, காப்பிலேருந்து வருது, ஸ்வீட்லேருந்து வருது, லட்டுலேருந்து வருது, ஜாங்கிரிலேருந்து வருது, இல்லையா? ஏதோ ஒன்று அவங்க சாப்பிட்ற பொருள்கள் இருந்தெல்லாம் வருது, பார்க்கிறதுலேருந்து வருது, சுவைக்கிறதுல வருது, நுகர்வதில் வருது. நல்ல இந்த வெயில் காலத்தில் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று சொல்கிறப்பல அப்படியே சுகமான ஒரு தென்றல் காற்று உடம்பை வருடி கொடுத்துட்டு போனால் ஒரு சுகம் வருது. அதெல்லாம் நம்ம சொல்லுவோம், காரணங்களை சொல்லுவோம். பொருள்கள் அதிகமாக ஆக இன்னொரு கருத்து, பொருள்கள் அதிகமாக ஆக சுகமும் அதிகரிக்கின்றது, இப்படியும் ஒரு கருத்து சொல்கிறோம். எத்திர சுகம் தத்திர விஷயத்துவம். எங்கெங்கெல்லாம் சுகம் அதிகம் இருக்குது அங்கெங்கெல்லாம் விஷயங்கள் இருக்குது சொல்லி அர்த்தம். ஆனாலும் இதை ஆதிசங்கரர் நிராகரிக்கின்றார். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னது. எடுத்தோடனே நிராகரித்தோம்னா ஒத்துக்க மாட்டோம். ஆதிசங்கருக்கு நிராகரிக்கிறார், அப்படியும் இல்லை, அது முழு உண்மை இல்லை. அந்த நிராகரிக்கிறது இரண்டு விதத்தில் நிராகரிக்கலாமா. ஒன்று, ஞானியிடம் செல்லாமலே நிராகரிக்கலாம். ஞானி இடத்துல போக வேண்டியதில்லை. நம்ம சொல்லணும், சரி எதுக்குப்பா அவர் இடத்துல போகணும், நாமளே பேசி தீர்த்துக்கோவா, நானே சொல்கிறேன் பாருங்க. அவர் ஞானி இடத்துல போகாமல் நிராகரிக்கலாம். பொருள்கள் தான் சுகத்திற்கு காரணம் என்று பொருளுக்கும் சுகத்திற்கும் காரண காரிய சம்பந்தத்தை பேசினால் அந்த காரண காரிய சம்பந்தமானது ஆழ்ந்த உறக்கத்தில் வேலை செய்யலையப்பா. பொருள்கள் காரணம், இந்திரியங்கள் இருக்கின்ற அதோடு சம்பந்தம் வச்சு தான் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால் காரண காரியத்தை சொன்னாலும் ஆழ்ந்த உறக்கத்தில் அது வேலை செய்யலையே. ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு பொருளும் இல்லையே, மனம் இல்லை, இந்திரியங்கள் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை, எதுவுமே இல்லையே. இருந்ததா? இல்லையே. நல்லா கனவுல ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் போய் என்னென்னோ சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னால் அது உண்மையா? நல்லா சாப்பிட்டு படுத்து கனவுல பசி எடுத்து அதுவும் உண்மையா? ஜனக மகாராஜாவுக்கு ஒரு நாள் அப்படி தான் ஆயிடுச்சு. நல்லா படுத்து தூங்குறாரு, கனவு, அவர் கனவுன்னு தெரியல, திடீரென்று பசி எடுத்துடுச்சு. அவர் அரண்மனை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடாக போய் எனக்கு பசி எடுத்து சாப்பாடு கொடுங்க கேட்குறாரு. யார்? ராஜா. அவரே ஏதோ ஒரு காரணத்தினால சட்டுன்னு முடிச்சு பார்க்குறார். பார்த்து அரண்மனையில் தூங்குறார், நல்லா சாப்பிட்டு படுத்துருக்கார். அரண்மனையில் எல்லாம் பொருள்கள்லாம் வச்சுருக்கு. அப்போது கனவில் வந்த பசி அது யாருக்கு வந்தது? நனவில் நல்லா சாப்பிட்டு படுத்தனே, அது யார்? அப்போ கனவு கண்டவன் உண்மையா, நனவில் இந்த அனுபவங்களை பெற்ற உண்மையா, எது சத்தியம்? இந்த கேள்வி அவருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு காரணமாக இருந்தது. அதை கொண்டு போய் குருவிடத்தை கேட்குறார். யாக்ஞவல்கியர் அழகாக சொல்லி அவரை நெறிப்படுத்திட்டுறார். கனவு கண்டவனும் நீ தான், நனவில் இருந்தவனும் நீ தான், ஆழ்ந்த உறக்கத்திருந்த வேறு ஆள் இல்லை, ஒன்று தான். அது நீ நினைக்கிறா போல் ஆள் இல்லைன்னு ரொம்ப ஆத்மா, அதுக்கு சாட்சியாக இருப்பது ஆத்மா என்று அங்கே ரொம்ப அழகாக விளக்குறார். கைவில் நாணயத்தில் இந்த விஷயங்கள் அழகாக இதே கருத்து வருகின்ற இந்த கதை வரல. எனது கதை ஜனகருடைய வாழ்க்கையில் வந்த விஷயம். கனவுல பசின்னு சொல்லி போய் வீடாக சாப்பாடு கேட்டான், அவன் யார்? அவன் உண்மையா? நனவில் நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு படுத்தான், அவன் உண்மையா? யார் உண்மை? ஆக ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மிடம் என்ன பொருள் இருக்குது? ஒரு பொருளும் இல்லையே. ஆக ஏன் அந்த பொருள் இருந்தால் சுகத்தை அனுபவிக்க முடியும்.
ஆக ஞானியிடம் செல்லாமலே ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த நியதி பொய்யாக்கப்பட்டு விட்டது. ஆமாம், பொருள் இருக்க சுகம் வருகின்றது என்பது உண்மை இல்லை, அது பொய்யாக்கப்பட்டது. காரணம், ஆழ்ந்த உறக்கத்தில் பொருள்கள் இல்லை, ஆனால் சுகம் இருக்கின்றதே. எப்படி என்றால் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம அழகாக சொல்கிறது, அருமையாக பாலில் ஃபில்டர் காஃபி போட்டு அழகாக சக்கரை போட்டு சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்குது. கும்பகோணம் அது டிகிரி காஃபியா, ஃபில்டர் காஃபி. அவன் ஒரு காலத்து எங்கே பார்த்தாலும் இப்போ ரொம்ப காணோம் போகிற வழிக்கு. அது ஒரு கருப்பட்டி காஃபி, அது ஒரு காஃபி அப்படிலாம் இருக்குது. அந்த கருப்பட்டியோ சர்க்கரையோ போடாமல் வெறும் டிகாஷன் போட்டு காஃபி கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்குது? கசக்கிறது. அதில் இனிப்பு போட்டால் இன்னும் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது இல்லையா? இதிலிருந்து கிடைக்கிற நியத்தி என்னென்னா, எப்பொழுதெல்லாம் இனிப்புடன் காப்பி அருந்துகின்றோமோ அப்பெல்லாம் சுகம் இல்லையா? அதற்கு காரணம் சர்க்கரை தான். சர்க்கரையை எடுத்துகிட்டு சாப்பிட்டா சுகம் இல்லை. அதுக்கும் காரணம் என்ன? சர்க்கரை தான். ஏன்னா சர்க்கரை அதில் இல்லை, ஒன்றத்தில் இருக்குது இல்லையா? ஆக எங்கும் எதுலையுமே இந்த நியத்தை சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக அவ்விதமாக எங்கெல்லாம் சுகமோ அங்கெல்லாம் விஷயம்தான் சுகத்தை கொடுக்கின்றது என்ற நியத்தி பொருந்தாது. ஆமாம், வெத்திரேக திருஷ்டாந்தம். ஆமாம், ஆழ்ந்த உறக்கத்தில் பொருள் இல்லை, இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்கின்றோம். இதிலிருந்து விஷயம்தான் சுகத்தை கொடுக்கும் என்ற நியத்தி கிடையாது. இனி அடுத்தபடி, ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் செல்லவில்லை, விழித்து கொண்டு இருக்கின்றான். அவன் பொருள்களை பார்க்கவே இல்லை, அந்த பொருள்கள் அவனுக்கு பெரிய பற்றும் இல்லை, அவனிடம் பொருள்களும் கிடையாது. இந்த நிலையை தான் கௌபீன பஞ்சகம் அப்படி சொல்லி ஒரு அருமையான ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, கௌபீன பஞ்சகம். அதில் இருக்க அவன் என்ன பண்ண, கௌபீன வந்தக கழு பாக்ய வந்தக. அவனுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மரத்தடியில் தான் இருக்கிறான், அது கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. கௌபீனம் தான் அவனுக்கு சொந்தமாக இருக்குது. சாப்பாடு கேட்குறது கூட அவன் எடுத்து ஒரு பாத்திரம் கூட இல்லை, திருவோடு கூட இல்லை. என்ன பண்ணுறான், போய் கையை விரித்து பவதி பிக்ஷாந்தேகி கேட்குறான். என்ன கொடுத்தாங்கன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டு கையை என்ன பண்ணுறான், தொடச்சி கழுவிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த சென்னையில் ஏசர்பாடியில் ஒரு அருமையான அத்வைத சுவாமிகள் மடம் இருக்குது, இப்போது இருக்குது. கரப்பாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் சொல்லிட்டு, கரமே கையே தான் பாத்திரம், கரப்பாத்திரம். பெரிய மகாத்மா இருந்தார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னே, ஒரு வருஷத்துக்கு முன்னே இருந்தார் சொல்லுவாங்க. அதுபோல் கையில் தான் சாப்பாடு, வேறு எதுவுமே அவங்களுக்கு இருக்கலை. ஆனால் சந்தோஷமாக இருந்தாங்க. கழு பாக்யவந்தாக, அவர் தானே ரொம்ப பாக்கியம் செய்தவன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு. நமக்கு எல்லாரும் நமக்கு என்னென்னா ஆமாம், அது இல்லை இது இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு. இந்த தம்புரா சவுண்டு போல் உள்ள ஒன்று போயிட்டே இருக்குது. ஆக ஞானியை உதாரணமாக சொல்லி அவன் எந்த விஷயத்தோட சம்பந்தம் வைக்கவில்லை, ஆனால் திருப்தியுடன் மகிழ்ச்சியுடன் நிறைவுடன் இருக்கின்றானே. அந்த திருப்திக்கு என்ன காரணம் கேள்வி கேட்குறார். கவனமாக கேட்கணும், இல்லைன்னா இங்கே புரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக நம்முடைய திருப்திக்கு காரணம் விஷயம். இப்போ முடிஞ்ச உடனே போனால் டீ கிடைச்சா அப்பா இல்லையா, வகுப்பு முடிஞ்ச உடனே. இல்லை அதுக்கு முன்னே வகுப்பு வரதுக்கு முன்னே ஒரு காஃபி கிடைச்சா சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் உட்காந்துக்கலாம். ரெண்டும் இல்லைன்னா என்னென்னா, அப்போ நம்முடைய ஆனந்தம் எல்லாம் ஏதோ ஒன்று சார்ந்து இருக்கின்றது. அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. ஆக சாதாரணமாக நம்முடைய திருப்திக்கு காரணம் விஷயம் என்கின்றோம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த கருத்தை ஏற்க முடியாது, அதையும் நாம் பார்த்தோம். அடுத்தபடி ஞானியும் இருக்கின்றான், அவனுக்கு பொருள்களோடு சம்பந்தம் இல்லை, உறங்கவும் இல்லை, விழிப்பு நிலையில் இருக்கிறான். அதே சமயம் அவன் திருப்தியாக சந்தோஷமாக காலத்தை கழிக்கின்றானே. அந்த திருப்தி எதனால் அவனுக்கு வந்தது? ஞானியோட சுகத்துக்கு காரணம் என்ன? கேள்வியிலே பதில் இருக்கின்றது. ஞானியோட சுகத்திற்கு ஞானம்தான் காரணம். பாக்ய சாதன ரஹிதாக ஞானினக சானந்தாக. வெளியே சாதனங்கள் இல்லை என்றாலும் கூட ஞானிகள் ஆனந்தத்துடன் கூடி இருப்பவர்கள். திருஷ்யந்தே நம்மால் பார்க்கப்படுகின்றது. என்ன? அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறது. இது ஆதிசங்கருடைய வார்த்தைகள், இதெல்லாம் அவருடைய பாஷைய வாக்கியங்கள். ஆக இங்கே கேள்வி ஒன்று வருகின்றது, ஞானிக்கு எங்கிருந்து யார் ஆனந்தத்தை கொடுப்பது? வாங்கி பீரோவில் அடுக்கி வச்சுருந்துருக்காரு என்ன ஆனந்தத்தை? நாமளும் பீரோவில் அடுக்கி வச்சிருக்கிறோமே. ஞானிக்கு எங்கிருந்து யார் ஆனந்தத்தை கொடுத்தது? வேற ஒன்று, பிரம்ம ஞானம். ஆக பிரம்மன் திருப்தி ஹேத்து. இதுதான் நாம் நிறைவாக வர வேண்டிய ஒரு கன்க்ளூஷன், முடிவு. பிரம்மம் தான் ஆனந்தத்துக்கு காரணமே தவிர, ரசத்தை தருவது பிரம்மனை தவிர வேறு எதுவும் இல்லை. அதுக்காக சாமி இடத்துல போய் சாமி எனக்கு ரசம் கொடுக்குன்னு சொல்லி கேட்டுரு போகிறோம். அங்கே தீர்த்தம் தான் கொடுப்பேன்.
இந்த ரசம் இந்த வார்த்தையுடைய விளக்கம் தான் அடுத்து நாம் பார்க்க போகின்றோம். ஆக பிரம்மன் மட்டுமே, பிரம்ம ஞானமே அவருடைய ஆனந்தம், நிறைவுக்கு, அமைதிக்கு, ஆனந்தத்துக்கு காரணம். அந்த பிரம்மனும் ரசக என்று அந்த பிரம்மனை ரச என்ற வார்த்தையில் இந்த உபநிஷத் பயன்படுத்தி இருக்கின்றது. இந்த விதத்தில் சாஸ்திரத்தில் திருப்திக்கு காரணமாக பிரம்மன் பிரசித்தியாக இருக்கின்றது. ஆகவே பிரம்மன், அந்த பிரம்ம அஸ்தி, அது இருக்கின்றது. இந்த உலகில் நிலையான திருப்தி அடைய வேண்டுமென்றால் பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும், அல்லது பிரம்மத்தை அடைய வேண்டும். நான் அந்த பிரம்மமாக இருக்கின்றேன் என்பது புரிய வேண்டும். பிரம்மனும் ஆனந்தமும் நானும் வேறு வேறு இல்லை. அது வெளியில் எங்கிருந்தும் இல்லை. அது நானாக, தானாக, எங்குமாக இருக்கின்ற ஒன்றாக புரிந்து கொள்வது. சுவாமி, எனக்கு எல்லாம் இருக்கின்றது, ஆனால் திருப்தி மட்டும் இல்லை. எல்லாம் இருக்கின்றது என்பது பொருள் என்ன? ஒருத்தர் சொல்கிறார், ஒன்றும் இல்லை சுவாமி எனக்கு, ஆனால் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன். அப்படி சொல்கிறவரை பார்த்து அந்த உலகம் என்ன தெரியும் சொல்லுவோம்? ஏதோ ஆகி போயிடுச்சு, மரம் கழண்டுடுச்சு அவருக்கு, ஏதோ பாவம், ஏதோ ஆயிடுச்சு, சும்மா அவர் சொல்கிறார். அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி தான் சொல்கிறோம், நாம் நிறைய பேர் அப்படி சொல்கிறோம். ஆக ரசக என்றால் பிரம்மன் திருப்திக்கு காரணமாக சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற காரணத்தினால், அதுவே சாஸ்திரத்தில் பிரசித்தியாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி ரசக. ரசக என்றால் சாரம், அந்த அறிவு, அந்த ஞானம், பிரம்மன். அந்த பிரம்மனாகவே, பிரம்மமாகவே தான் இருப்பதை நன்கு உணர்ந்து கொண்ட ஞானியும், அவனுக்கு பொருள்களோடு சம்பந்தம் இல்லை என்றாலும், ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, விழித்து கொண்டிருந்தாலும் விழிப்பு நிலையிலே அவன் அந்த ஆனந்தத்தோடு இருக்கின்றான். அவருடைய ஆனந்தத்தில் ஏற்றத்தாழ்வு, கிரடேஷன்லாம் இல்லை. ஆகவே இதை வைத்தும் இந்த பிரம்ம அஸ்தி என்கின்ற கருத்தை நாம் நிலைநாட்டி கொள்ளலாம். இது 4வது கருத்து. அடுத்து 5வது காரணம், பிரம்ம அஸ்தி ரசத்துவ பிரசித்தேக. ரசம் என்றால் திருப்தி, ஆனந்த ஹேது அல்லது ஆனந்தம். வீட்டில் வைக்கிற ரசம் இல்லை, இது இங்கே சொல்கிற ரசம் வேறு. இனி உபனிஷத் வாக்கியம் என்ன? யத்வை தது சுக்ருதம். எந்த பிரம்மன் சுக்ருதம் என்ற பிரசித்தியுடன் இருக்கின்றதோ அதே பிரம்மத்திற்கு ரசக என்ற பெயரும் இருக்கின்றது. எந்த பிரம்மமானது தத் சுக்ருதம், சுக்ருதம் என்ற பெயர் பிரசித்தியுடன் இருக்கின்றதோ சக, அது பிரம்மத்தை குறிப்பதே. பிரம்மத்தை குறிக்கின்ற சொல்லுதான் இங்கே ரசக. சக வை ரசக. சக என்றால் அந்த பிரம்மம்தான் ரசக, ரசம் என்ற பெயரிலும் இருக்கின்றது. வை என்ற சொல் பிரசித்தியை குறிக்கின்றது. ரசம் ஹி ஏவ அயம் லப்துவா ஆனந்தி பவதி. தீர்க்கம் ஆனந்தின்னு சொல்லியிருக்கார். ஆனந்தி பவதி. அயம் இவர், இங்கே ஞானி யார்? ரசம், ரசத்தை பிரம்மமாகவே, ஹேவ இது 2வது வேற்றுமை. ஆமாம், லப்துவா அடைந்து, வேறு ஏதாவது ஒன்றை அடைந்து சுகமாக இல்லை, இவன் ரசத்தையே அடைந்தான். ஆனந்தி பவதி, மகிழ்ச்சியாக, திருப்தியாக இருக்கின்றான். இந்த ஞானியானவன் ரசம் என்ற சொல்லில் பிரசித்தியாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடைந்துதான் திருப்தியுடன் இருக்கின்றான். ஆக ஒரு மனிதன் திருப்தியாக இருக்கின்றான் என்றால் அதற்கு காரணம் பிரம்ம. அந்த பிரம்மத்தை தானாகவே உணர்ந்து கொண்ட காரணத்தினால், புரிந்து கொண்ட காரணத்தினால், நானே அதுவாக இருக்கின்றேன் என்று தெரிந்த காரணத்தினால். அப்போ திருப்தியாக இல்லை என்றால் பிரம்மத்தை அறியவில்லை, அடையவில்லை என்று அர்த்தம். ஆகவே சாஸ்திரத்தில் பிரம்மத்தை திருப்தி ஹேது அல்லது புருஷார்த்தம், நம்மால் அடையப்பட வேண்டியது என்று சொல்கின்றது. இவ்விதம் பிரசித்தியாக இருக்கின்ற காரணத்தினால் பிரம்ம அஸ்தி என்று இத்தோடு 5வது காரணமும் முடிவடைகின்றது. இனி 6வது காரணம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.